ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், உங்கள் வியூஸ் வரத்தில்லை, நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணிட்டு உங்கள் வியூஸ் வரத்தில்லை அப்படி நினச்சின்னு தான் இந்த வீடியோவில் கிளிக் பண்ணியிருக்கீங்க. ஆனால் நீங்கள் வீடியோ கிளிக் பண்ணது தப்பே இல்லை. காரணம், இந்த வீடியோ பார்த்துட்டுக்கப்புறம் உங்கள் வீடியோஸில் கூட கண்டிப்பாக வியூஸ் வரும். ஆனால் ஸ்கிப் பண்ணி பார்க்காம இந்த ஆள் தான் வரும், சரிங்களா? ஸோ வீடியோ வணக்கம், என் பேர் ராஜசேகர், ராஜ் தமிழ் ஆஃபிஷியல் சேனல்லேருந்து உங்கள்கிட்ட பேசுகிறேன். நானும் ரொம்ப நாளாக யோசனை பண்ணேன், இந்த டாபிக் மேலே நாம் ஏன் வீடியோ பண்ணக்கூடாது. காரணம், என்ன கூட முதல்ல வியூஸ் வராமல் இருந்துச்சு. அப்புறம் நான் புரிஞ்சினேன் என் தப்பு எங்கே நடந்திருக்குன்னு. ஸோ சில தப்பு எங்கே பண்ணக்கூடாது உங்களுக்கு நான் சொல்கிறேன். நீங்களும் அது பண்ணினே இருந்தீங்கன்னா அது கேன்சல் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு வியூஸ் வரும். ஸோ தப்பாக நினச்சிக்கிறேன், கொஞ்சம் தம்பி கொஞ்சம் முன்ன பின்னெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போங்க, சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு தப்பு என்னென்னா, நம்ம வீடியோ அப்லோட் பண்ணிடுறோம், பட் நம்ம விஷயம் என்ன பண்ணுறோன்னா, நம்ம எல்லாம் சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸு, அண்ணன், தம்பி, மாமா, மச்சான் எல்லாருக்கிட்ட போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லிடுறோம். அவங்களும் சரி நம்ம ஃப்ரெண்டு, நம்ம அண்ணன் பிள்ளை, நம்ம தம்பி பிள்ளைன்னு சொல்லிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுறாங்க. ஆனால் நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே அவங்க அந்த வீடியோ பார்க்கறதில்ல. பார்க்காதனால நான் எடுத்துனா யூடியூப் அல்காரிதமில் நான் காட்டுறேன், இவரது வீடியோ சரியில்லை போல், அதனால தான் அடுத்த ஆடியன்ஸ் கிட்ட அனுப்ப மாட்டுறாங்க, அப்படியே நின்று போயிடுது. ஸோ உங்களுக்கு வியூஸ் வர மாட்டுது. அதை யாருக்கும் ஃபோர்ஸ் பண்ணி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்காதுங்க. இன்னொரு விஷயம், சில இடத்துல காசு கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் ஏற்றுறாங்க, அது கூட பண்ணாதீங்க. ஸ்டார்டிங்கில் ஒரு 2-3 நாள் அவங்க உங்கள் வீடியோ பார்ப்பாங்க, ஆனால் அதுக்கப்புறம் உங்ககிட்ட பணம் வாங்க உடனே, உங்களுக்கு சப்ஸ்கிரைப் கொடுத்து உடனே அந்த வீடியோவே பார்க்கலன்னா, அப்போது நீங்கள் அந்த சப்ஸ்கிரைப் வாங்கி என்ன பிரயோஜனம்? வியூஸ் வந்தால் தான் சப்ஸ்கிரைப் வரும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணணும், கண்டிப்பாக வெயிட் பண்ணிட்டு தான் அந்த நம்ம கஷ்டத்தை நாம் நிரூபிக்கணும். நாம் நல்ல குவாலிட்டியில் வீடியோ கொடுத்தா கண்டிப்பாக ஆடியன்ஸ் தானாக வரும், வியூஸ் வந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, யாருக்கும் ஃபோர்ஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்காதீங்க, சரிங்களா? இன்னொரு மிஸ்டேக் என்னென்னா, நாம் என்ன பண்ணுறோம்னா, காலங்காட்டியும் வீடியோ அப்லோடு பண்ணிடுறோம், ஒரு 7 AM 9 வரைக்கும். ஸோ சம்திங் அவங்க டைம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறீங்க. ஸோ கரெக்ட் தான், எல்லாமே கரெக்ட் தான். பட் அப்லோட் பண்ண உடனே ஒரு 10 நிமிஷத்தில் நீங்கள் YT ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணி வியூஸ் வந்துச்சா இல்லைன்னு செக் பண்ணுறீங்க. ஸோ அது பண்ணுறது ரொம்ப தப்பு. அதுபோல் பண்ணக்கூடாது. ஒரு நாளைக்கு நீங்கள் 4 வீடியோ போடுறீங்களா, காலைல 2 ஷார்ட்ஸு, நைட்டில் 2 ஷார்ட்ஸ் போடுறீங்களா, அது அடுத்த நாள் நீங்கள் செக் பண்ணால் தப்பு இல்லைங்க. ஆனால் வீடியோ அப்லோட் பண்ணோடனே 5 நிமிஷத்தில் 10 நிமிஷம் YT ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணுறது ரொம்ப தப்பு. வியூஸ் அந்த அளவுக்கு வராது. ஸோ அது நான் அனுபவிச்சிருக்கேன், அந்த அனுபவத்தில் நான் சொல்கிறேன், சரிங்களா? இன்னொரு பாயிண்ட் இருக்குது. நாம் என்ன பண்ணுறோன்னா, வீடியோ அப்லோட் பண்ணிட்டுக்கு அப்புறம் 10 நிமிஷத்தில் காலையில் YT ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணி வியூஸ் வரலன்னா நம்ம என்ன பண்ணுறோம், டிமோட்டிவ் ஆகுதுனால நம்ம என்னடா இது இவ்வளோ வீடியோ போட்டு நம்மளுக்கு வியூஸ் வரமாட்டுது, இன்னும் யூடியூபே விட்டுட்டு போயிடலாமே, அந்த எண்ணங்கள் கண்டிப்பாக வரும். ஆனால் அது வராத இருக்கிறதுக்கோசம் நீங்கள் என்ன பண்ணால், எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு ஃபிக்ஸ் ஷெடியூல் வச்சுங்க. ஒரு நாளைக்கு ஒரு வீடியோனா கண்டிப்பாக நீங்கள் ஒரு நாள் ஒரு வீடியோ பண்ணி ஆகணும். ஸோ உங்களுக்கு நாளைக்கு ஒரு வேலை இருக்குது, நாளைக்கு கல்யாண காட்சிக்கு போகணும், நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும், அப்படியே இருந்தால் ஒரு ரீசன் இருக்கக்கூடாது. அப்படி உங்களுக்கு வேலை இருந்துச்சுன்னா ஆல்ரெடி பெண்டிங்கில் நீங்கள் 2 வீடியோ ரெடி பண்ணிட்டு ஷெடியூலில் போட்டு வச்சுருங்க. எவ்வளோ வேலை இருந்தால் நீங்கள் பார்த்துங்க, தானாக வீடியோ அப்லோட் ஆகிடும். ஸோ அதுபோல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் யூடியூப் சேனல் கண்டிப்பாக க்ரோ ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நீங்களும் எந்த போய் வீடியோ ரீல்ஸ் பாருங்களா, கரெக்டாக என் ரீல்ஸ் வர்றதே நைட்டு 9:30 9:45 அந்த ஒரு 4 ரீல்ஸ் நான் கண்டிப்பாக டெய்லி போடுறேன். காரணம், ஒரு நாள் கூட விட மாட்டுறாங்க. விடாதனால நான் அந்த நைட்டுக்குள்ளே ஒரு 1000 வியூஸ் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிடுது. ஸோ ஒரு வீடியோவில் 1000 அப்படி சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் YT ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு வீடியோவில் 1500 1800 2000 இப்படிங்கிறது தாண்டிடும். காரணம், நான் கண்டினியூஸாக வீடியோ போடுறோம். ஸோ அது கண்டிப்பாக நீங்களும் அது மாதிரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வியூஸ் வரது ஆரம்பிச்சு. ஆனால் கொஞ்சம் பேஷன்ஸ் வைக்கணும். காரணம் என்னென்னா, கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் வரணும். நீங்கள் நினைப்பீங்க இன்றைக்கி வீடியோ போடலாம், நாளைக்கு மோட்டாச்சோட நாளைக்கு பணம் வந்துடும். கண்டிப்பாக அது போல் ஆகாது. கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும், கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். ஸோ கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும், தைரியத்தை விட்டுறாதீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதுலேருந்து உங்களுக்கு எதனா ஒன்று கற்றுக்கிட்டு கிடச்சிருக்கோம் நம்புகிறேன். ஸோ பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில். ஸோ நன்றி, வணக்கம்.